இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொள்ளு பருப்பு சாதம். விசில் வரும்போதே வீடே கமகமன வாசனைங்க. சின்ன குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொள்ளு பருப்பு சாதம். ஸோ இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ கொள்ளு பருப்பு சாதம் செய்யறதுக்கு 1 கிளாஸ் பருப்பு எடுத்திருக்கேங்க. அதாவது 100 கிராம் பருப்பு. ஸோ அதை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு 2 நாள் இந்த மாதிரி துணியில் போட்டு முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட 100 கிராம் கொள்ளு இருக்குங்க. ஸோ நீங்கள் 3 நாளாவது முளைக்கட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு இந்தளவு நல்லா முளைப்பு வரும். நீங்கள் முளைக்கட்டாமையே செய்யலாம். பட் முளைக்கட்டி செய்யும் போது சத்து நமக்கு எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த முளைப்பு வந்திருக்கு இல்லைங்களா, இதுலேருந்து ஒரு ஸ்வீட் தன்மை வரும். அது ரொம்ப ருசி கொடுக்கும். கொள்ளு ஊற வைக்கும் போதே நல்லா 2-3 வாட்டி கழுவிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க முளை கட்டணும். காட்டன் துணி வெள்ளை துணியாக இருக்கிறத எடுத்து அதில் இந்த மாதிரி மூட்டை கட்டி வச்சிங்கன்னா 2-3 நாளில் இந்த மாதிரி முளைப்பு வந்துடும். ஸோ இப்போ இந்த முளை வந்த கொள்ளு அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சிருங்க. அடுத்தது ஸ்பெஷலாக ஒரு மசாலா அரைக்கணுங்க. அதுக்கு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டேன். ஒரு கட்டி பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். அதுவும் இதிலே போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் நிறைய போடணுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம 1/4 கிலோ அரிசியில் செய்ய போகிறோம். அதுக்கு தகுந்த மசாலா தாங்க போடணும். இதிலே 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கசகசா போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். 3 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இதோடையே சின்னதாக ஒரு பட்டையும் ஒரு கிராம்பும் போட்டுக்கலாங்க. பட்டை கிராம்பு இதுக்கு மேலே போடக்கூடாதுங்க, இல்லைன்னா இது பிரியாணி ஃப்ளேவர் வந்துடும். இதை அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ அரைச்ச மசாலாவும் அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. கொள்ளு பருப்பு சாதம் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றலாம். நான் தேங்காய் எண்ணெய் தாங்க ஊற்றுறேன். நீங்கள் நார்மலாக எந்த எண்ணெயில் சமைப்பீங்களோ அந்த எண்ணெயும் ஊற்றிக்கலாம். இதுலேயே 1 டீஸ்பூன் நெய்யும் போட்டுக்கலாங்க. நெய் போடுறது ஆப்ஷனல் தாங்க, இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. பட் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இதுலேயே கடுகு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சுக்கோங்க. இதுலேயே 1/2 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். 3 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். இதுக்கு மிளகாத்தூள் போடக்கூடாதுங்க, பச்சை மிளகா காஞ்ச மிளகா தான் போட போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் பார்த்து போட்டுக்கோங்க. இதோடையே பெரிய வெங்காயம் 1 பெருசாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. இது எல்லாத்தையும் 2 நிமிஷம் வதக்கலாங்க. எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதில் மீதி தேவையானதும் போட்டுக்கலாம். இதுலேயே 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். பழமாக பெருசாக 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். சின்னதாக இருந்தால் 3 தக்காளி போடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கலாம். இதுலேயே மஞ்சள் பொடியும் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு கிளறி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்பெஷலாக மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்துட்டு பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கலாங்க. 2 நிமிஷம் வதக்குனிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மசாலா வதங்கும் போது கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. இதையும் சேர்த்து கிளறி கொடுத்துருங்க. இந்தளவு கிளறி கொடுத்தா போதும். மசாலாலாம் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுடலாம். உருளைக்கிழங்கு போடுறது ஆப்ஷனல் தாங்க, பட் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதையும் ஒரு கிளறி கொடுத்துருங்க. சப்போஸ் நீங்கள் கொள்ளு போடலாம், கொள்ளு இல்லாமல் இப்போ நான் எப்படி செய்யறனோ, அதாவது உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு அந்த மாதிரியும் செய்யலாம். இப்போது நம்ம முளைக்கட்டி வச்சுருக்க கொள்ளும் போட்டுக்கலாங்க. இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. நான் அடுப்பணல் மீடியமாக வச்சே தாங்க செஞ்சிட்ருக்கேன். இது எல்லாமே 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கலாங்க. நல்லா சூப்பரான வாசங்க, கொள்ளு வாசமும் அடிக்குது. நம்ம அரைச்சி ஊற்றின மசாலாவும் சூப்பரான வாசனையாக இருக்குது. இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இனிமேல் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அரிசி எடுத்தேன். இது 1/4 கிளாஸ் பிடிக்கும். ஸோ 1 கிளாஸ் அரிசிக்கு 2.25 கிளாஸ் தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ இந்த தண்ணி இதிலே ஊற்றிடலாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ இது மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொள்ளு அரிசி 2க்குமே சேர்ந்து தான் நான் 2.25 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி சாதாரணமாக சாப்பாட்டு அரிசியில் தான் பண்ணுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் தண்ணி வச்சுருக்கேன். ஈவன் 1க்கு 2 தண்ணி வச்சா கூட போதும். பட் கொள்ளு கொஞ்சம் தண்ணி இழுக்கும். ஸோ அதனால தான் நான் 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு 2 கிளாஸ் வேணுமா 2.25 கிளாஸ் வேணுமாங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க.
தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இனிமேல் அரிசி போட்டுக்கலாம். பாருங்கள், சோனா மசூரி அரிசி 1/4 கிலோ எடுத்து நான் 20 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேங்க. இப்போ இந்த ரைஸ் இதிலே போட்டுடலாங்க. நீங்கள் சாப்பாட்டுக்கு எந்த அரிசி வைப்பீங்களோ அதுலேயும் செய்யலாங்க. இதிலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. இன்றைக்கி நான் அரைச்சி ஊற்றின இதே மசாலாவோடு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி கொள்ளு போட்டேன் இல்லைங்களா, அதுக்கு அதில் நீங்கள் 1/2 கிளாஸ் துவரம்பருப்பு கூட போட்டு செய்யலாம். அரிசி போட்டதுக்கப்புறமும் நல்லா ஒரு கொதி வந்துருச்சுங்க. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்துருங்க. இப்போ அடுப்பு நல் மீடியமாக வச்சுருங்க. இனிமேல் க்ளோஸ் பண்ணிடலாம். விசிலும் போட்டாச்சு. அடுப்பு நல் இப்போ மீடியமாக வச்சுருங்க. இது 3 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். அவ்வளோதாங்க, 3 விசில் வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் ஆவி போட்டும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கர் ஆவி போயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், விசில் வரும்போதே வீடே கமகமன வாசனைங்க. இப்போ மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுடலாம். இப்போ அப்படியே லேசாக கிளறி கொடுத்துடலாங்க. வாவ், சரியான வாசனைங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. சாப்பாடு அவ்வளோ ருசியாக இருக்கும். நம்ம 2.25 கிளாஸ் தண்ணி வச்சோம். ஸோ ஆனால் கூட நல்லா உதிரியாக இருக்குது. ஏன்னா இந்த கொள்ளு வந்து தண்ணியெல்லாம் இழுத்துரும். அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு கிளறி கொடுத்தா போதும். இப்போ இந்த சாதத்தை அகலமான ஒரு பவுலில் கொட்டிடலாங்க. சூப்பராக மணக்க நம்ம கொள்ளு பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றேன். உங்களில் நிறைய பேர் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. ஸோ நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வெரைட்டியாக செஞ்சு காட்டுறேன். அது மட்டும் இல்லை, ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னு நினைக்கிறேன். எப்பயுமே தக்காளி சாதம், புளி சாதம், தயிர் சாதம் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியாகவும் செய்யணுங்க. கொள்ளுல பார்த்தீங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து இருக்குது, அயன் சத்து இருக்குது, புரத சத்து இருக்குது. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அது மட்டும் இல்லை, கொள்ளு துவையல், கொள்ளு சட்னி இந்த மாதிரி தான் நம்ம எப்பயுமே செய்வோம். இந்த மாதிரி கொள்ளு சாதமும் செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு ஒரே வேலையாகவும் போயிடும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு முக்கியமான டிப்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா நம்ம அரைச்ச மசாலா தான் சொல்லுவேன். ஸோ ப்ளீஸ் இதே மாதிரியே செய்யுங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த சாதம் உதிரியாகவும் இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லாவும் வெந்திருக்கு. இப்படி நம்ம மஸ்ட்டாக அப்படியே நைஸாக வரணும். இந்த அளவு இருக்கும்போது தான் மதியம் எடுத்துகிட்டு போகும்போதும் சாதம் நல்லா ஹார்டாகாமல் சாஃப்டாகவே இருக்கும். அதே மாதிரி இதுக்கு நான் வச்ச தண்ணி அளவும் ரொம்ப முக்கியம். ஸோ மற்றதுக்கு வைக்கிற மாதிரி 1க்கு 2 வைக்கல, இதுக்கு 2.25 வச்சுருக்கேன். 2.25 வைக்கும் போது தான் இந்த கொள்ளும் நல்லா வெந்திருக்கும். அப்போ தான் சாதமும் வேகும். கொள்ளு நல்லா வேகணும்னா நம்ம வதக்கும் போதே கொஞ்சம் நல்லா பச்சை மணலாம் போகிற வரைக்கும் வதக்கோங்க. அப்போ நல்லா சாஃப்டாக வெந்துடும். அதே மாதிரி இதில் ஒரு உருளைக்கிழங்கும் போட்டிருக்கேன். ஸோ கொள்ளு மட்டும் போட்டும் செய்யலாம். பட் உருளைக்கிழங்கு போடும்போதும் சின்ன குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன டிப்ஸ்களோடு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். சாப்பிட்டு பார்த்துருவோம். சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை. ரொம்ப ருசியாக இருக்குது. ஒரு கொள்ளு பருப்பு சாதத்தை இவ்வளோ ருசியாக செய்யலாமாங்கிறது கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி கற்றுட்டு இருந்திருப்பீங்க. அவ்வளோ ருசியாக இருக்குது. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணுன்றங்க. இந்த சாதத்தை அப்படியே சுட சுட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். நம்ம நெய் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த வாசனையும் தெரியுது. இந்த கொள்ளுக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்கும்ல, அதுவும் தெரியுது. அதே மாதிரி நம்ம கொள்ளு முளை கட்டிட்டு போட்டோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து லைட்டான ஒரு ஸ்வீட் வரும், அந்த ருசியும் தெரியுது. எல்லாத்தை விட நம்ம அரைச்ச மசாலா தான் நான் சொல்லுவேன். அதாவது பூண்டு நிறைய போடணும், கசகசா, சோம்பு, அதே மாதிரி ஒரு பட்டை ஒரு லவங்கம். ஸோ நான் சொன்ன அளவுகள் மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, செம்ம அஸ்தலாக வரும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஈவன் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நேம் கூட மென்ஷன் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயும் நம்ம குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்குது. ப்ளீஸ் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.